அவன் இந்த உலகின் கடைசி பறவை மனிதன், ஆனாலும் அவனது பார்வை இறக்கைகளை பற்றியதாகவே இருந்தது. தன்னால் இன்னும் எழ முடியும் என்பதை நிரூபிக்க அவன் 10,000 மீட்டர் உயரத்திலிருந்து நேராக வானத்தை நோக்கி பாய்ந்தான். அவன் தன் கைகளை முழு பலத்துடன் விரித்தான், ஆனால் அது அனைத்தும் வீணானது. அவன் தரையில் மோதி இறக்கும் தருவாயில் இருந்தான். தனது உண்மையான இறக்கைகளை கண்டறிய அவனும் அவனது நண்பர்களும் ஒரு நீண்ட பயணத்தை தொடங்கினர். அங்கந்தாவின் சாம் பல இன்னல்களைச் சகித்துக் கொள்ள வேண்டியிருந்தது. அவன் அவற்றைச் சகித்துக் கொள்ள வேண்டியிருந்தது. அந்த இடம் முற்றிலும் இடிபாடுகளாக மாறியிருந்தது. இந்த மெத்தையின் மீதே அவனுக்குள் ஆழமாக புதைந்திருந்த நினைவுகள் விழித்தெழத் தொடங்கின. அவன் குழந்தையாக இருந்தபோது அவனது பிராமண குலம் எதிரிகளால் தாக்கப்பட்டது. அவனது தந்தை தன் முழு பலத்துடன் அவர்களை எதிர்கொண்டார், ஆனால் எதிரிகள் அவரது இறக்கைகளை பறித்து தங்கள் வெற்றியின் அடையாளமாக வைத்துக் கொண்டனர். திடீரென்று வானத்தில் ஒரு குரல் எதிரொலிக்கத் தொடங்கியது. ஏதோ ஒரு தெய்வீக சக்தி அவனுக்கு அந்த அடையாளத்தை காட்டுவது போல் தோன்றியது. அவன் தன் கைகளை உயர்த்த அங்கந்தாவின் ஒரு மின்னல் வானத்திலிருந்து விழத் தொடங்கியது. மெதுவாக அவனது உடைந்த பரிவார குடை மீண்டும் குணமாகத் தொடங்கியது. குடை முழுமையடைந்தவுடன் ஒரு பொன்னிற ஒளி பூமியில் விழுந்தது. மேலும் ஒரு மாயாஜால இரும்பு வாள் பூமியின் ஆழத்திலிருந்து மெதுவாக எழுந்தது. ஆனால் அவனுக்கு கொண்டாடுவதற்கு கூட வாய்ப்பு கிடைக்கவில்லை, ஏனெனில் திடீரென்ற எதிரி விமானங்களின் மார்பு முழுவதும் வானத்தில் தோன்றத் தொடங்கியது. ஆனால் இறுதியில் அவன் பிடிபட்டான். அந்த நேரத்தில் ஒரு சிப்பாய் அந்த மாயாஜால வாளை நோக்கி ஓடி அதை வெளியே இழுக்க முயன்றான், ஆனால் ஒரு சாதாரண தீய சக்தியால் அதன் சக்தியை தாங்க முடியவில்லை. அடுத்த கணமே அவன் சாம்பலாகிவிட்டான். அவனது தோழி அவன் சிறைப்பட்டிருப்பதைக் கண்டதும் அவள் வாளை நோக்கி ஓட்டினாள். அவள் அதன் கைப்பிடியை பிடித்தவுடன் ஒரு பயங்கரமான ஒளிவட்டம் வெடித்தது. வாளின் சக்தியால் முழு போர்க்களமும் அழிக்கப்பட்டது. அந்த ஒளிவட்டம் மேலே எழுந்து பின்னர் வானத்திலிருந்து கீழே விழுந்தது. அடுத்த கணமே அவனது வயிற்றிலிருந்து இறக்கைகள் வெளிவந்தன. அவன் மேலே பறந்து அவளை தன் கைகளில் பிடித்தான், ஆனால் அப்போதுதான் அவன் ஒரு பயங்கரமான உண்மையை உணர்ந்தான். வாளின் சக்தி அவனைச் சீரழித்திருந்தது. அந்த தீய சக்தி படிப்படியாக மரமாக மாறுகிறது. திரைப்படத்தின் தொடக்கத்தில் தனது அதிகாரம் மற்றும் வலிமையின் மீது வெறி கொண்ட ஒரு மன்னன் நமக்கு அறிமுகப்படுத்தப்படுகிறான். தண்ணீரின் மீதான தனது அபாயகரமான ஆசையால் அவன் ஒரு பெண்ணுக்கு தன்னை இரகசியமாக அர்ப்பணிக்கிறான். ஆனால் மன்னன் இளமையாக இருந்தபோது அவன் கருப்பு மந்திர சக்திகளை பெற விரும்பினான். அதற்காக அவன் தாஜியிடம் சென்றான். வரம்பற்ற சக்திக்கு ஈடாக அவன் தன்னை முழுமையாக அவளிடம் ஒப்படைத்தான். ஒரு கருப்பு டிராகனாக இருப்பதால் தாஜியை வெல்வது கிட்டத்தட்ட சாத்தியமற்றது. எந்தவொரு வீரனாலும் அல்லது ஆயுதத்தாலும் அவனை தோற்கடிக்க முடியாது. அவன் கொடூரமானவன், இரக்கமற்றவன், மேலும் எண்ணற்ற அப்பாவி மக்களின் உயிர்களை பறித்துள்ளான். அவனும் மன்னனும் சேர்ந்து பல ராஜ்ஜியங்களை தாக்கி அவற்றை கொள்ளையடித்து தாஜியின் மக்களை சிறையில் அடைக்கின்றனர். அவள் அவனை கொன்று விழுங்குகிறாள், அவனது உண்மையான சக்தியையும் பயங்கரமான உருவத்தையும் வெளிப்படுத்துகிறாள். இதற்கிடையில் தாஜியையும் அரசரையும் சவால் செய்ய துணிச்சலான வீரர்கள் குழு ஒன்று நகரத்திலிருந்து வெளிவருகிறது. தாஜியின் நிலவரையில் சிறைப்பிடிக்கப்பட்ட கைதிகளில் கண்ணுக்கு புலப்படாத பழங்குடியினத்தின் தலைவர்களும் அடங்குவர். சிறையில் அடைக்கப்பட்டிருந்த போதிலும் அவர்கள் மாறுவேடத்தில் தப்பிக்க திட்டமிட்டு அரசரை கவிழ்க்க சதி செய்கிறார்கள். அவர்களை காப்பாற்ற அவர்களின் தலைவரும் குருவும் வந்து கொண்டிருக்கிறார்கள். வீரர்கள் ஒரு பெரிய சுரங்கப்பாதை வழியாகச் சென்று இறுதியாக அரசரின் அரண்மனையை அடைகிறார்கள். அங்கு ஒரு பேய் நடமாடி கொண்டிருக்கிறது. கண்ணுக்கு புலப்படாத பழங்குடியினத்தின் தலைவரும் ஒரு பூசாரியும் சிறையில் இருக்கிறார்கள். அவர்கள் கொல்லப்படவிருக்கிறார்கள். மறுபுறம் மாபெரும் வீரனான ஜாக்கி சிறைப்பிடிக்கப்பட்டவர்களை காப்பாற்றுவதற்காக தனது குரு மற்றும் தோழர்களுடன் அரண்மனைக்குள் ரகசியமாக நுழைகிறான். அவர்கள் எப்படியோ சிறையை அடைகிறார்கள், ஆனால் சிறையின் கம்பிகள் சக்திசாலியின் கருப்பு மந்திரத்தால் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அதை உடைப்பது சாத்தியமற்றது என்று தோன்றுகிறது. ஆனால் பின்னர் ஜாக்கிக்கும் மந்திர சக்திகள் இருப்பது தெரியவருகிறது. தனது பலத்தை பயன்படுத்தி அவன் அந்த மந்திர கம்பிகளை உடைக்கிறான். அவன் தன் சக்தியை பயன்படுத்திய உடனேயே மன்னனின் படை அவர்களின் இருப்பை கண்டறிந்து அவர்களை தடுக்க முன்னேறுகிறது. அரண்மனையில் சிறைப்பிடிக்கப்பட்டிருந்த பேய்களை பார்க்கும் சக்தி கொண்ட பூசாரி மன்னனின் முன் கொண்டுவரப்படுகிறான். அரசியின் கட்டளைப்படி மன்னன் அவனது கண்களை பார்க்கிறான். அப்போது அவனுக்கு ஒரு பயங்கரமான காட்சி தெரிகிறது. அவனது மரணம் நெருங்கிவிட்டது. யாரோ ஒருவர் அவனை தோற்கடிக்கப் போகிறார். பேய்களை பற்றிய இந்த காட்சியால் கோபமடைந்த மன்னன் பூசாரியின் கண்களை பிடுங்கி எறியுமாறு தன் வீரர்களுக்கு உத்தரவிடுகிறான். இதற்கிடையில் ஜாக்கியும் அவனது தோழர்களும் கண்ணுக்கு புலப்படாத பழங்குடியினரை விடுவிப்பதில் வெற்றி பெற்று அவர்களை கிராமத்திலிருந்து வெளியேற்றத் தொடங்குகிறார்கள். ஆனால் அவர்களின் முயற்சிகள் நீண்ட காலம் நீடிக்கவில்லை, ஏனெனில் மன்னனின் படை திடீரென அவர்களை தாக்குகிறது. ஒரு அதிர்ச்சிகரமான திருப்பமாக கண்ணுக்கு புலப்படாத பழங்குடியினரின் சில வீரர்கள் ஜாக்கியை நம்பி பூசாரியை கொல்வதற்கான ஒரு இரகசிய திட்டத்தை வெளிப்படுத்துகிறார்கள். மற்ற நால்வரும் விடுவிக்கப்பட்டதும் குரு வருகிறார். மீதமுள்ளவர்கள் தப்பிக்க முயற்சிக்கின்றனர். மன்னனின் தளபதி அவர்களை தாக்குகிறான். ஜாக்கியும் அவனது சகோதரனும் எதிரிகளை தடுத்து மற்றவர்களுக்கு தப்பிக்க வாய்ப்பளிப்பதற்காக பின் தங்கிவிடுகிறார்கள். ஜாக்கி தனது மந்திர சக்தியால் கடற்கரையில் இருந்த ஒரு பெரிய சுவரை இடித்து தள்ள தளபதியும் அவரது பெட்டியும் மறுகரைக்கு தூக்கி எறியப்படுகின்றனர்.
இதனால் தளபதியும் அவரது மார்பும் மறுபக்கம் இடம்பெயர்கின்றன. அதனால் அவரால் மக்களை காப்பாற்ற முடியவில்லை. அரண்மனைக்கு திரும்பியதும் தாஜி தனது உண்மையான மற்றும் பயங்கரமான உருவத்தில் வந்து எஜமானருக்கு மதுவை கொடுக்கிறான். அது அவரது சக்திகளை உறிஞ்சத் தொடங்கி அவரை பலவீனமாக்குகிறது. இதை கண்ட பூசாரி எஜமானரின் சக்தி திரும்ப வேண்டும் என்பதற்காக தனது நெருப்புகளில் ஒன்றை தியாகம் செய்கிறார். ஆனால் தாஜிதாரன் அந்த நெருப்பை தனது வாளால் பிடிக்கிறான். அந்த நேரத்தில் ஜாக்கியும் மற்ற வீரர்களும் அங்கு வந்து சேர்கிறார்கள். அது மிகவும் சக்தி வாய்ந்ததாக நிரூபிக்கப்படுகிறது. தாஜியும் அரசரும் சேர்ந்து அவர்களை எளிதாக தோற்கடிக்கிறார்கள். நிலைமை முற்றிலும் நம்பிக்கையற்றதாக மாறும்போது வானத்தில் ஒரு பெரிய பறவை தோன்றி அவர்களை காப்பாற்றி ராஜ்யத்திற்கு அழைத்துச் செல்கிறது. புறப்படுவதற்கு முன் பூசாரி தனது மீதமுள்ள கண்ணை எஜமானரின் கண்ணில் வைக்கிறார். அதை அவர் பிடித்துக்கொள்கிறார். இது எஜமானருக்கு மீண்டும் சிறிது பலத்தை அளிக்கிறது. அவர் தனது அரசனிடம் திரும்புகிறார். எல்லாவற்றையும் இழந்த பூசாரி மறுபக்கத்தில் அதே நிலையில் இருக்கிறார். தாஜி இப்போது பூசாரியின் கண்களில் ஒன்றை தன்னுடன் வைத்துக்கொண்டு இன்னும் சக்தி வாய்ந்தவனாக மாறுகிறான். குருவும் அவரது தோழர்களும் வரவிருக்கும் போருக்கு தங்களை தயார்படுத்திக் கொள்கிறார்கள். ஆனால் தாஜியின் மதுப்பழக்கத்தால் குரு தனது சக்தியை பயன்படுத்தும் ஒவ்வொரு முறையும் அவர் வேகமாக வயதாகி தனது நினைவாற்றலையும் வலிமையையும் இழக்கத் தொடங்குகிறார். இது அவரது நிலையை மேலும் மோசமாக்குகிறது. இப்போது அவர்களிடம் ஒரே ஒரு நம்பிக்கை மட்டுமே உள்ளது. அதுதான் வாழ்வின் புராண வாழ். கருப்பு டிராகன் தாஜியை கொல்லக்கூடிய ஒரே ஆயுதம் அதுதான் என்று கூறப்படுகிறது. ஜாக்கியை பற்றிய மற்றொரு பெரிய உண்மை வெளிச்சத்திற்கு வருகிறது. அவன் ஒரு சாதாரண வீரன் அல்ல. சிறுவயதிலிருந்தே அவனுக்கு பறக்கும் சக்தியும் திறனும் இருந்தன. ஆனால் தனது எதிரிகள் மீதான பயத்தின் காரணமாக அவன் அவற்றை ஒருபோதும் பயன்படுத்தியதில்லை. இப்போது தனது விதியை ஏற்றுக்கொண்டு அவன் தனது பயத்தை வென்று பறப்பதில் கைதேர்ந்தவனாகிறான். குரு ஜாக்கிக்கு ஒரு மாயாஜால வரைபடத்தை கொடுத்து இந்த வாளை எல்லோராலும் தொட முடியாது என்று எச்சரிக்கிறார். அவள் தனது உண்மையான காதலனை தேர்ந்தெடுப்பாள். அவள் யாரை தேர்ந்தெடுக்கிறாளோ அவளே தங்க டிராகன் ஆவாள். கருப்பு டிராகன் தாஜியை தோற்கடிப்பவரே மாதர் புராணி ஆவார். இந்த பொறுப்பின் தீவிரத்தை உணர்ந்து ஜாக்கி தயக்கமின்றி இந்த பணியை ஏற்றுக்கொள்கிறான். குரு அதற்குச் சம்மதித்து அவன் தாஜியை எதிர்கொள்வான் என்று கூறி அவனை பயணத்திற்கு அனுப்புகிறார். மேலும் தனது மந்திர நீரிலிருந்து ஒரு மர்மமான முட்டையை குரு பொறிக்கிறார். அந்த முட்டை பொறித்த உடனேயே நாசா என்ற பெயருடைய அழகான அப்பாவி சிறுவன் அதிலிருந்து வெளிவருகிறான். இதன் மூலம் இருளுக்கு எதிரான அவர்களின் போராட்டத்தில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்குகிறது. இந்தச் சிறுவன் விரைவில் ஜாக்கியின் பயணத் தோழனாகிறான். அவனுக்கு விடைபெறுவதற்கு முன்பு குரு ஜாக்கிக்கு 3 மாய பரிசுகளையும் அளிக்கிறார். அவை ஒவ்வொன்றும் அவனது பயணத்திற்கு உதவும். அவன் நீண்ட தூரம் பயணிக்கிறான். ஆனால் அந்த வாளை பற்றிய எந்த தடயமும் அவனுக்கு கிடைக்கவில்லை. நம்பிக்கை மெல்ல மெல்ல மங்கி வருகிறது. அப்போது குரு கொடுத்த தாயத்துக்களில் ஒன்று செயல்படுகிறது. அது ஒரே ஒரு கண்ணை கொண்ட ஒரு விசித்திரமான செடி. இந்த மாயாஜால செடி ஜாக்கிக்கு வழிகாட்டத் தொடங்கி சரியான திசையை காட்டுகிறது. அவர்கள் ஒரு பெரிய பாலைவனத்தில் நடந்து செல்லும்போது ஒரு ராட்சச பூரான் திடீரென்று அவர்களை தாக்குகிறது. ஜாக்கி நாசாவையும் அந்த மாயாஜால செடியையும் பிடித்து அனைவரின் உயிரையும் காப்பாற்றுகிறான். இந்த ஓய்வு நேரத்தில் நாசா குறும்புத்தனமாக ஜாக்கியின் மற்றொரு தாயத்தை திறக்கிறான். அதிலிருந்த ஒரு அழகான குட்டி டிராகன் இளவரசன் வெளிவருகிறான். ஆனால் அதை திறந்தவுடன் அது நாசாவின் மீது ஒரு விசித்திரமான மாயாஜால வாயுவை வெளியிடுகிறது. இதனால் நாசா தனது உண்மையான உருவத்திற்கு மாறுகிறான். அவன் வளர்ந்து தனது மறைக்கப்பட்ட சக்தியை வெளிப்படுத்துகிறான். அவன் சுயநினைவு திரும்பியவுடன் தனது உண்மையான ஆயுதமான காலை பயன்படுத்துகிறான். ஜாக்கி அவனை தடுத்து அவனது சக்தி வாய்ந்த உயிர் வாளை கண்டுபிடிக்க வேண்டும் என்று நினைவூட்டுகிறான். மேலும் வழியில் நெருப்பு சக்கரங்களையும் கண்டுபிடிப்பார்கள் என்று நாசாவுக்கு உறுதியளிக்கிறான். அரண்மனைக்கு திரும்பியதும் மன்னனின் தளபதி ஒரு மர்மமான பெண்ணை உருவாக்கி அவளுக்கு உயிர் கொடுக்கிறார். உயிர் வாளை கண்டுபிடிக்கும் ஒரு பணிக்கு அவளை அனுப்புகிறார். அவள் பெயர் டி. ஜாக்கியும் நாசாவும் தங்கள் பயணத்தை தொடர்கின்றனர். அவர்கள் ஒரு பிரம்மாண்டமான அரண்மனையை அடைகின்றனர். அங்கே மந்திரவாதி ஒரு முகட்டிலிருந்து ஒரு தங்க ஆயுதத்தை வெளியே எடுக்கிறான். இதைக் கண்ட நாசா அந்த ஆயுதத்தை பெற விரும்பி அவனை தாக்குகிறான். ஒரு கடுமையான சண்டை தொடங்குகிறது. ஜாக்கி இடையில் வர வேண்டியிருக்கிறது. சண்டையின் போது அவர்கள் திடீரென்று மற்றொரு உலகத்தை அடைகிறார்கள். அங்கே உண்மை வெளிவருகிறது. அந்த மணல் மந்திரவாதி உண்மையில் ஒரு போர்வீரன். அவனுக்கு டாஜி மது கொடுத்து சிறை வைத்திருந்தான். ஜாக்கி அவனை அங்கே கொண்டு வந்து அறியாமல் அவனை விடுவிக்கிறான். அவன் ஒரு மாயாஜால நாயை தத்தெடுத்து தனது ஆயுதத்தை திரும்ப பெறுவதற்கான பயணத்தை தொடங்குகிறான். ஜாக்கியும் நாசாவும் தங்கள் பயணத்தை தொடர்கின்றனர். இரவு நெருங்கும்போது அவர்கள் ஒரு கிராமத்தை அடைகிறார்கள். ஆனால் இருவரும் ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்தில் பிரிந்து விடுகிறார்கள்.
இப்போது இருவரும் வானத்தை நோக்கி ஓடுகிறார்கள். 3 சூரியன்கள் மோதுவதற்குள் ஒரு வழியை கண்டுபிடிக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறார்கள். அர்ஜுனன் தாக்குவதற்குள் அவர்கள் ஜீவவாளை மீட்க வேண்டும். கிராமத்தில் ஜாக்கி மர்மமான பெண்ணான டீயை சந்திக்கிறான். அவளுடைய உண்மையான நோக்கங்களை அறியாமல் அவன் அவள் மீது பிரியம் கொள்கிறான். இருவரும் சேர்ந்து யாரையும் அவர்கள் விரும்பிய இடத்திற்கு அழைத்துச் செல்லக்கூடிய ஒரு மாயக் கப்பலை வைத்திருக்கும் சூனியக்காரியை வேட்டையாட முடிவு செய்கிறார்கள். அவர்கள் கப்பலை திருட முயற்சிக்கிறார்கள். ஆனால் சூனியக்காரி விழித்துக்கொண்டு அவர்களை தாக்குகிறாள். கிஸ் அந்த வாளை பற்றி பேசத் தொடங்குகிறாள். இது நாசாவை அதிர்ச்சியடையச் செய்து கோபப்படுத்துகிறது. ஏதோ தவறு நடந்திருப்பதாக அவள் சந்தேகித்து அவளை தாக்க முயற்சிக்கிறாள். ஆனால் குட்டி டிராகன் இளவரசன் குறுக்கே வந்து மீண்டும் தனது மாய வாயுவை வெளியிடுகிறான். நாசா மயங்கி விழுந்து தனது குழந்தை வடிவத்திற்கு திரும்புகிறாள். இதற்கிடையில் தளபதி அவள் இருக்கும் இடத்தை கண்டுபிடித்து ரகசியமாக டீயின் நினைவுகளை அழிக்கிறார். இதனால் கப்பல் கடலின் நடுவில் கட்டுப்பாடின்றி மிதந்து கொண்டிருப்பதை அந்த வாழ்வீரன் உணர்கிறான். அவன் அந்த மாயச்செடியிடம் கேட்கும்போது குட்டி டிராகன் இளவரசனால் மட்டுமே கப்பலை கட்டுப்படுத்த முடியும் என்றும் அவன் வீடு திரும்ப முயற்சி செய்து கொண்டிருப்பதாகவும் அது அவனிடம் சொல்கிறது. டிராகன் இளவரசன் பாடத் தொடங்குகிறான். தன் மகன் தந்தையை அழைக்கும் குரலை கேட்ட சக்திவாய்ந்த டிராகன் அரசன் அவனை திரும்ப அழைத்து வர ஒரு ராட்சத ஆக்டோபஸை அனுப்புகிறான். அதனால்தான் நாசா டிராகன் இளவரசனை தன்னுடன் வைத்திருந்தாள். நாசா அவனது ஆயுதத்தை தன்னுடன் வைத்துக்கொண்டாள். அதை திரும்ப கேட்கிறான். ஆனால் அரசன் மறுத்து தன் வீரர்களை தாக்குமாறு கட்டளையிடுகிறான். ஒரு மைத்துனி தப்பித்து விடுகிறாள். ஆனால் நாசா அனைவரையும் தோற்கடிக்கிறான். அவனது சக்தியால் ஈர்க்கப்பட்ட டிராகன் அரசன் இறுதியாக அவனது நெருப்புச் சக்கரங்களை அவனிடம் திருப்பிக் கொடுக்கிறான். அவற்றை கண்டறிந்த பிறகு நாசா தனது அசல் வடிவத்திற்கு திரும்பி தனது அளவற்ற சக்தியை சோதிக்கிறான். பேட் ஜாக்கியும் டீயும் ஒரு மர்மமான நகரத்திற்கு வருகிறார்கள். அங்கு சாமியாவும் வந்திருக்கிறாள். அமைதியான இடிபாடுகளில் தேடும்போது ஜாக்கி ஒரு வாள் முத்திரை கொண்ட இடத்தை கண்டுபிடிக்கிறான். தனது முழு பலத்தையும் பயன்படுத்தி அவன் அதை உடைக்கிறான். அதனால் ஒரு பிரகாசமான ஒளி வெடித்துச் சிதறுகிறது. இறுதியாக அதனுள்ளிருந்து புகழ்பெற்ற உயிர்வாள் வெளிப்படுகிறது. ஆனால் நம்பிக்கை துளிர்த்த உடனேயே தளபதியும் அவனது பெட்டியும் அங்கே இருக்கின்றன. ஆனால் ஒரு கடுமையான போருக்குப் பிறகு அவன் பிடிக்கப்படுகிறான். ஈஸியா புடிச்சுக்கிறான். அப்ப மத்தவங்கள்ட்ட தளபதி எப்படியாவது போயிட்டு அந்த வாழை எடுக்கறான்னு சொல்ல ஒருத்தன் அந்த வாழை எடுக்க போனா அந்த வாழை தொட்டதுமே கருகி காத்தோட காத்தா கரைஞ்சு போயிடுறாங்க. இப்ப அடுத்து நம்ம ஹீரோயின் அந்த தளபதி கிட்ட ப்ளீஸ் நீ எதுவும் பண்ணிடாதீங்க, உங்களுக்கு தேவை அந்த வாள் தானே, அதை நான் எடுத்துட்டு வரேன்னு சொல்றான். பா இந்த பையன் உங்களுக்கு காதலே வந்துச்சா, சரி எனக்கு தேவை அந்த வாள், அதை மட்டும் எடுத்து கொடுத்துருன்னு சொல்ல நம்ம ஹீரோயின் போறாங்க. அந்த வாழை கையினால தொட்டு எடுக்கிறா. அப்படி எடுத்ததுனால அங்க ஒரு பிரம்மாண்டமான வெடிப்பு ஏற்படுது. அப்படி ஏற்பட்ட வெடிப்புல நம்ம ஹீரோயின் பெரிய பாதாளத்துல விழ போயிட்டு இருப்பா. அப்ப நம்ம ஹீரோ தாவி நம்ம ஹீரோயின் பிடிக்கிறான். அவ கீழே விழறதுக்குள்ளே அவளோட ரெக்கையை வச்சு அவளோட உயிரை காப்பாத்துறான். இப்ப சாக கிடக்கிற நம்ம ஹீரோயினும் சொன்ன மாதிரி அவளோட ரெக்கையை வச்சிட்டே என்னையும் காப்பாத்திட்டேன்னு சொல்லிட்டு எனக்கு இன்னொரு சத்தியம் பண்ணுவியா, நீ என்ன எவ்வளவு காதலிக்கிற அப்படிங்கிற விஷயம் எனக்கு நல்லா தெரியும். ஆனா நான் போறதுக்கு அப்புறமா நீ என்ன பத்தி கவலைப்படக்கூடாது, நான் ஒரு சாதாரணமான பொம்மை தான் சொல்ல ஹீரோக்கு அழுக தாங்கல, துக்கம் தொண்டை அடைச்சிட்டு இருக்கு. அப்ப நம்ம ஹீரோயின் என்னோட கடைசி ஆசை நிறைவேத்துவியா, நான் சூரிய உதயத்தை பாத்திருக்கேன், சூரிய அஸ்தமனத்தை பார்த்ததுல என்ன உயரத்துக்கு தூக்கிட்டு போயிட்டு அதை காட்டுன்னு சொல்ல நம்ம ஹீரோ மேல கூட்டு போறான். ஹீரோயின் அதை பாக்குறா. பார்த்ததுமே அப்படியே சாதாரண கல்லா மாற மறுபடியும் நம்ம ஹீரோ அவரோட மிதக்கிற நகரத்துக்கு வந்துருவான். கீழே விழறப்பே நம்ம ஹீரோயின் அந்த வாளை அவளோட கையில வச்சிருப்பாளியா. நடந்த வெடி விபத்துல அந்த தளபதி மொத்தமா அந்த இடத்தை காலி பண்ணிட்டு போயிருப்பான். இப்ப நம்ம ஹீரோட கையில அந்த ஒளியின் வாள் கிடைச்சிச்சு. அவனை போட்டு தலமா விட மாட்டான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வெறி கொண்டு இந்த பக்கம் கிளம்ப பாதி வெளியில பாத்தீங்கன்னா நம்ம நேஷாவா கூட சேர்ந்துக்கிறான். ஏடா உனக்கு ரெக்கையில முடிச்சிச்சு, அது என்ன ஒளியின் வாளா, பாக்குறதுக்கு கரிக்கட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சமயா கலாச்சிட்டு இருக்கான். அப்ப அந்த மந்திர செடியும் இந்த பாருங்க உங்களோட கோட்டையின் வாயில ஒரு பெரிய படையை நின்று இருக்கும், உங்க கியூ நகரத்தை அழிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இடத்துக்கு போகணும்னு சொல்ல இவங்க இன்னும் வேகமா பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் அந்த செடி சொன்ன மாதிரியே அந்த கியூ நகரத்துக்கு முன்னாடி மிக பெரிய படை நிக்குது. நம்ம ஹீரோட ஃப்ரெண்டும் இதை நம்மளால சமாளிக்க முடியுமா அப்படின்னு அந்த தளபதி கிட்ட கேட்கறான். அதை பத்தி நீ கவலைப்படாத, எல்லாத்தையும் நம்ம குரு பார்த்து பாரு அப்படின்னு அவர் சொல்ல பார்த்தா நம்ம மாஸ்டர் உள்ள இருந்துட்டு இந்த கோட்டை நோக்கி வந்துட்டு இருக்க அந்த படையெல்லாம் அடிச்சு நொறுக்கிட்டு இருக்காரு. ஆனா கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா மத்த ஷிப் எல்லாம் இவர் இழுப்புற அந்த பில்லர்ல இருந்து எஸ்கேப் ஆகுது. ஏன்டா அப்படி எஸ்கேப் ஆகுதுன்னு சொல்லிட்டு அந்த தளபதி உள்ள வந்து பார்த்தா நம்ம மாஸ்டர் இன்னும் இளமையா மாறிட்டாரு. பாக்குறதுக்கு சமயம் இருக்காருல, முன்னாடி சொன்ன மாட்டாங்க இவரோட உயிர் சக்தியை பயன்படுத்த இவரோட வயசு குறைஞ்சிட்டே இருக்கு. இப்ப இவரோட சக்திகள் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு இருக்கு. இந்த தளபதி பாத்தீங்கன்னா ஹீரோட ஃப்ரெண்ட் கிட்ட இந்த கோட்டையோட நுழைவாயில பாதுகாப்பு நிலை அப்படின்னு சொல்றாரு. இப்ப நம்ம ஹீரோ நேஷா மட்டும் நட்டுக்கு வரலங்க, என்னோட தங்க கவசத்தை கண்டுபிடிச்சு வரேன்னு சொல்லிட்டு அந்த யங் பேர் பாருலையா அவரும் அந்த கவசத்தை கண்டுபிடிச்சாரு. அவரோட வாகனமும் இப்ப அவர் கூட இருக்கிறதால மொத்த படை எதிர்க்கிறதுக்கு இவங்க மூணு பேரும் வெறி கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இப்ப இந்த பக்கம் அந்த வில்ல பையக கோட்டையை உடைச்சு உள்ள வந்து அவனை போட்டு வெளுவெளு வெளுத்துட்டு இருக்காங்க. சக்தி குறைஞ்சு போன மாஸ்டரோட தலையில ஒரு பெரிய கல்வில போக கரெக்டா அந்த நேரத்துக்கு நம்ம யாங்கோட நாய் வந்து அப்படி ஒரு எத்தி விடும் பாருங்க. மாசா இருக்கும் சீன். அந்த நாயை மேல ஏறி உட்காருங்கன்னு சொல்லிட்டு மாஸ்டர் காப்பாத்தி சேஃபா அந்த இடத்தை விட்டு கூட்டு போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் கியூ நகரத்தோட தளபதி பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற ஆட்கள் கூட சண்டை போட்டுட்டு இருக்கு. டவர்கள் அவ்வளவு பெரிய கோட்டையில இருந்து கீழே விழுந்துருவாரு. கீழே விழுந்து சாக போற நேரத்துல டக்குனு நம்ம ஹீரோ உள்ள புந்து அவரை காப்பாத்துறான். அவர் அப்படியே அலைக மேல தூக்கிட்டு வந்தறான். ஹீரோ பறக்கற அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவன் கூட இருக்கிற எல்லாரும் அவ்வளவு சந்தோஷப்படுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ அந்த ஒளியின் வாளை அந்த தளபதி கிட்ட கொடுத்து நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த மொத்த போரை ஒரு முடிவுக்கு கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்போ இந்த போர்ல கிட்டத்தட்ட நம்ம ஹீரோட டீம் தான் வின் பண்ற ஸ்டேஜ்ல இருக்கு. எங்கடா போன அந்த கரிஞ்சிருக்க தளபதி அப்படின்னு பார்த்தா கல்லோட இடிபாடுக்குள்ள அவன் கிடக்குறான். அப்ப அந்த சூனியக்காரி என்ன பண்றா, அவரோட சக்திகளை பயன்படுத்தி இந்த தளபதியை ஒரு மிகப்பெரிய மான்ஸ்டரா மாத்தி விடுறா. இப்போ அவனுக்கு தேவையான சக்திகள் கிடைச்சிருச்சு. இனிமே ஆட்டத்தை காட்டுன்னு சொல்ல இந்த தளபதி வெறி கொண்டு இருக்கிறவங்களை கொல்றதுக்காக போயிட்டு இருக்கான். இப்போ நம்ம நேஷா நம்ம ஹீரோ மூணு பேருமே கோட்டைக்கு வெளியில வரப்போ நம்ம மாஸ்டர் பார்த்துட்டு நம்ம மாஸ்டர் உங்களுக்கு இன்னும் வயசு ரொம்ப கம்மியாச்சுன்னு சொல்ல அவருக்கு இன்னும் ரொம்ப வயசு கம்மியா ஆரம்பிக்குது. எவ்வளவு சின்ன பையனா மாறிட்டாரு பாருங்க. இப்போ கொஞ்ச நேரத்துல இந்த மிகப்பெரிய மான்ஸ்டர் இந்த இடத்துக்கு வந்துரும். மாஸ்டர் நீங்க சேஃபா இருங்கன்னு சொல்ல அந்த மந்திர செடியும் கூடவே நம்ம யாங்கோட வாகனமா நடத்த விட்டு கிளம்பிரும். இந்த சீன்ல நான் எவ்வளவு தான் அப்படி சண்டை போட்டாங்க இப்படி சண்டை போட்டாங்க அப்படின்னு சொன்னாலும் சோ கொஞ்ச நேரத்துக்கு ஒரிஜினல் சவுண்ட் எஃபெக்ட்டோட இந்த சீன்ஸ்
இப்ப நம்ம ஹீரோட தளபதி தான் பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற 3 பேத்தையுமே வழி நடத்திட்டு இருப்பாரு. முதல்ல ஒண்ணு போட்டு தள்ளறான்னு சொல்லிட்டு இந்த மான்ஸ்டர் அப்படியே கையில வச்சிருக்கிற எறும்பு தூக்கி போட மனுஷனோட சொல்லி முடிஞ்சு. இப்ப அடுத்து நம்ம யாங்கும் கீழ இருக்கிற செவுத்து அப்படியே மேல எழுப்புறத 2 செவுத்தி வச்சு அந்த மான்ஸ்டரை ஓங்கி ஒரு அடி நஞ்சிருது அப்படியே. இப்ப நம்ம ஹீரோட தளபதி பாத்தீங்கன்னா சாகிறதுக்கு முன்னாடி இந்த தளபதியோட மகன் நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் இருக்கால அவங்க கிட்ட வாழ கொடுத்து இனிமே இந்த நாட்டை நீதான் காப்பாத்தணும்னு சொல்லிட்டு உசுர விட்டுருவாரு. ஆனா இந்த பைய கையில வச்சிருக்கிற அந்த ஆயுதம் பாத்தீங்கன்னா இப்ப வரைக்கும் ஜொலிக்கவே இல்ல, ஒரு சாதாரண கத்தியா தான் தெரியுது. அதனால நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் பாத்தீங்கன்னா ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு அந்த கத்தி எடுத்து போக மத்த 3 பேரும் சேர்ந்து அந்த மாஸ்டரை சமய லாக் பண்ணிடுறாங்க. ஒரு ஷார்ப்பான எட்ஜ்ல வச்சு மாஸ்டரோட நெஞ்சிலே அப்படியே சரக்குன்னு அந்த எட்ஜை வச்சு இறக்குறாங்க. போதா குறைக்க ஒரு பெரிய பாறை அந்த மாஸ்டர் மேல தள்ளி விட இப்ப ஹீரோட ஃப்ரெண்ட் உள்ள நிக்க அந்த மாஸ்டர் செவுத்து வச்சிட்டு இங்க கீழ வந்துட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் மேல பார்த்தா அப்படியே 3 சூரியனும் ஒரே நேர்கோட்டுக்குள்ள வந்துட்டு இருக்கு. வந்ததுனா என்ன ஆகும், அந்த கருப்பு நிற டிராகனுக்கு உயிர் கிடைக்கும். கொஞ்சம் கொஞ்சமா அந்த கருப்பு டிராகனுக்கு அதோட உருவம் கடிச்சிட்டு இருக்கு. இந்த கரஞ்சிருந்த தளபதி பாத்தீங்கன்னா இந்த ஃப்ரெண்டுக்கான கையில இருக்கிற கத்தியை பிடிக்க பாக்குது. ஆனா நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் அதை காப்பாத்துறதுக்காக பக்கத்துல உள்ள ஜொலிச்சிட்டு இருக்கிற ஒரு குழிக்குள்ள குதிச்சிருவான். இதுக்குள்ள இருந்து நம்ம ஹீரோக்கு அந்த மாஸ்டர் சில பைகளை கொடுத்துப்பாரு. இப்ப உள்ள போன பையன் செத்து தான் போயிட்டானோ அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கப்போ தப்புன அந்த பையன் அப்படியே பாஞ்சு வெளியில வரான். இந்த மாஸ்டர் ஒரே வெட்டு 2 துண்டா போயிடுது. இந்த மாஸ்டர் என்னடா இது இப்ப சாத்தியம் அப்படின்னு பார்த்தா அந்த வாள் நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் தான் எஜமானனா தேர்ந்தெடுத்திருக்கு. எல்லாம் ஓரளவுக்கு நல்லபடியா முடிஞ்சிருச்சு. அப்ப நம்ம ஹீரோ இப்ப நம்ம கையில ஒளியின் வாள் இருக்கு. இதுக்கப்புறம் அந்த கருப்பு டிராகனுக்கு சங்க ஊதிர வேண்டியதான்னு சொல்ல அந்த கருப்பு டிராகனை அழிக்கிறது மட்டும் இல்ல நம்ம குருவை நம்ம தான் காப்பாத்தணும்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் ரெடியாக அப்படியே அந்த முழு கியூ நகரமும் பாத்தீங்கன்னா அப்படியே அண்டர்ல பறக்குது. இந்த படம் அப்படியே முடியுது. இந்த படத்தோட போஸ்ட் கிரெடிட் சீன்ல அந்த கருப்பு டிராகனுக்கு பாத்தீங்கன்னா முழுசா இப்ப உயிர் கிடைச்சிச்சு. இன்னும் அந்த சூரியகாரி சாகல, அவ்வளவு உசுரோட தான் இருக்கா. அவளோட கையில ஒரு கை குழந்தை இருக்கு. வேற யாரும் கிடையாதுங்க, நம்ம ஹீரோட குரு தாங்க. அவரு கொஞ்சம் கொஞ்சமா அவரோட வயசு கம்மியாயிட்டு அவர் எந்த நிலைமைக்கு வந்தாரு பாத்தீங்களா. இப்ப அந்த சூரியகாரி கருப்பு டிராகன் கையில நம்ம மாஸ்டர் கொடுக்க ஒளியின் வாள் கிடைச்சா மட்டும் என்ன கொன்னுட முடியுமா, முடிஞ்ச அவனோட ஆட்களை அதை செஞ்சு பார்க்க சொல்லுன்னு சொல்ல அப்படியே அந்த கருப்பு டிராகனோட படையை காட்டுவாங்க பாருங்க, மெர்சலா இருக்கும். அப்படியே அந்த படம் முடியும். இந்த படத்தோட 2வது பார்ட்ல தான் அந்த கருப்பு டிராகன் அழிஞ்சதா நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து குருவை காப்பாத்துறாங்களா இல்லையா அப்படிங்கறத சொல்ல போறாங்க. பார்ட் 2 இன்னும் வரல, வந்தது அப்படின்னா நம்ம சேனல் தான் ஃபர்ஸ்ட் ரிவ்யூ பண்ணுவோம். இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு தட்டி விடுங்க. உசுர கொடுத்து பேசி வச்சிருக்கேன். மீண்டும் இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். Thank you.